சிற்றஞ்சிறுகாலை வந்துன்னை சேவித்து பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றோம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றவிலங்களை கொல்லாமற் போகாதே. இற்றை பறைகொள்வார் அன்றுகால் கோவிந்தா எற்றைக்கு மேலேல் பிறவைக்கும் முற்றுமே நாம் உமக்கே நாம் ஆட்சேவோம் மற்றைய காமங்கள் மாற்றலோ எம்பாவா என்று பொன்னும் செல்லாடு வெண்புறாக்களை போல சொல்லும் செல்லே அந்த ஆயர்பாடி கோபியரெல்லாம் அந்த கண்ணனை வைத்து ஆராதித்துக் கொண்டிருந்தார். சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் என்று வாழ்ந்திருந்தோமே கண்ணா, நீ எங்கள் குலத்திலே பிறந்தாய், 7 பிறவிக்கும் அது போதும். மற்ற எந்த காமங்கள், தங்கம் வெள்ளி வைரம், எந்த காமங்களும் எங்களுக்கு வேண்டாம், நீ மட்டும் வேண்டும், நீ ஒரு தன்மையாக எங்கள் மனதிற்குள் வேண்டும் என்று கேட்டார்கள். மகாபாரத யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பு 3 பேர், துரியோதனன், கண்ணன், அர்ஜுனன் உரையாடி கொண்டிருக்கிறார். அர்ஜுனன் கேட்டான், கண்ணா நீ எங்களோடு வேண்டும், பாண்டவ படைக்கு வேண்டும், எங்களோடு ஒரு தன்மையாக வேண்டும் என்று கேட்டான். துரியோதனன் கேட்டான், உன்னை வைத்து நாங்கள் என்ன செய்வது, உன்னிடம் இருக்கும் அத்தனையும் வேண்டும், ரத கஜ சுராதிபதிகள் அத்தனை பேரும் வேண்டும் என்று சொன்னான். கடைசியில் யார் வென்றது? இறைவன் யார் மனதிலே தன்மையாக இருந்தானோ அவனே வென்றான். பக்த பிரகலாதன் இரணியகசிபுடன் சொல்வான், சாநிலமுலன் ஓர் தன்மை அனுபவ சதகூரிட்ட கோணிலமுலன் இந்த மாபெரு குண்டிலமுலன் நின்ற தூணிலமுலன் நின் சொல்லிலமுலன் தன்மை காணிதி அப்படின்னா, இறைவன் என்பவன் பெயர் சொல்லல, அவன் ஒரு விடை சொல், அவன் ஒரு தன்மை. அதுதான் அத்வைதத்தினுடைய குறைந்தபட்ச கருத்து. இதை ஒத்துக்கொண்டவர்கள் கம்பன் பாடிய பாடல் இருக்கிறதே, கல்லிடை பிறந்து போந்து கடலிலே கலந்து நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரம் போல் ஈதென தொல்லையில் ஒன்றே ஆகி துறைதொரும் பறந்த சூழ்ச்சி பல்பெரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பறந்ததென்று எங்கேயோ உருவாகின்ற நதிகள் எல்லாம் ஒரு இடத்துல கலப்பது போல எல்லா மதங்களும் ஒரே ஒரு இறைவனை தான் போதிக்கிறது. அதுதான் அத்வைதத்தினுடைய குறைந்தபட்ச கருத்து. அத்தனை மதங்களை மதிக்க பழகி கொள்ள வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் ஒரு புத்தகத்தை பார்த்தேன், அது பக்தி அந்த அத்வைதம் என்று ஒரு எழுதப்பட்டிருந்தது. அந்த புத்தகத்தில் அருமையாக ஒரு நண்பர் எழுதியிருக்கிறார். அதற்கு நான் ஃபீட்பேக்கும் கொடுத்திருக்கிறேன். இது அமேசானில் இருக்கிறது. நேரம் கிடைத்தால் வாங்கி படியுங்கள். மத நல்லிணக்கமே இந்தியாவினுடைய குறைந்தபட்ச ஒரு விஷயம். அதை நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதம் வளர்ப்போம், மனிதநேயம் காப்போம். இன்னும் பேசுவோம். வணக்கம், வாழ்க வளமுடன்.